செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் செயல்பட்டு வரும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள கழிப்பறைகள் போதிய பராமரிப்பின்றி துர்நாற்றம் வீசி காணப்படுகிறது. இதனால் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் கழிவறைகளை சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. 67 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகை வலிவலம் தேசிகர் தொழில்நுட்ப அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து தர்ணா போராட்டம் செய்தனர். 80 மாதங்களாக சேமநல நிதி, முறையான ஊதியம் கல்லூரி நிர்வாகம் வழங்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகே அடையாளம் தெரியாத முதியவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு இறந்த முதியவர் யார், எப்படி இறந்தார், இறப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கைகாட்டிபுத்தூர் சந்தைப்பேட்டையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 5 புதிய வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மு. பி. சாமிநாதன், கைல்பதி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து அவிநாசி பழைய பேருந்து நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வணிக வளாகத்தில் உள்ள கடைகளை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பார்வையிட்டனர். நாமக்கல்லில் ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வீட்டில் ரூபாய் 2.50 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் 1 பவுன் தங்க மோதிரத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் அரிய வகை காட்சியாக கிழக்கில் சூரியனும் மேற்கில் நிலவும் பளிச்சென்று பிரதிபலித்ததை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த கப்பூச்சி பகுதியில் வளர்ப்பு நாயை சிறுத்தை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் குடியிருப்பு பகுதிக்குள் விழா வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மைசூர் தேசிய சாலையில் அதிவேகமாக வந்த ஆட்டோ சாலையை கடக்க முயன்றவர் மீது மோதிய பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த நபரை மீட்டு அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் பகுதி என்பதால் இப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பேருந்து நிலையத்தில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி பேருந்துக்காக காத்திருந்த போது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக பெண்மணியின் இடது கால் மீது ஏறியது. இதில் படுகாயமடைந்த பெண்மணியை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து உதகை நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணையில் வானத்தில் காணப்பட்ட வட்ட வடிவிலான மேகமூட்டத்தால் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மேகமூட்டம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தருமபுரி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் கே. பி. அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மற்றும் தற்பொழுது திமுக ஆட்சியில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் மற்றும் தமிழகத்தில் நடைபெறும் கொள்ளை மற்றும் மக்களுக்கு பாதுகாப்பு இன்மை குறித்து துண்டு பிரசுரங்களாக அச்சிடப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கி கூடியிருந்த பொதுமக்களிடம் திண்ணையில் அமர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரங்கம்பட்டியில் ரூபாய் 12.46 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலை கல்லூரி கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி, கல்லூரி முதல்வர் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அங்கிருந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
தென்காசியிலிருந்து மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. சாலையோர தற்காலிக கடைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு உடைத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்திலிருந்து காவல்துறை உதவியோடு அகற்றப்பட்டது. சேலம் மாமாங்கத்தில் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஒரே நேரத்தில் சாலை ஓரம் உள்ள குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்வதால் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அவதிக்குள்ளாகும் வாகன ஓட்டிகள் விரைவாக மேம்பால பணியை நிறைவு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் கதவு மற்றும் பூட்டை உடைத்து 100 பவுன் நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் 1 லட்சம் பணம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடையார்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டதோடு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் மலர் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் சார்பில் 300 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமுதாய நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை மற்றும் சமுதாய வளைகாப்பு நடத்தி வைத்தார். செங்கல்பட்டு அரசு பள்ளி வளாகத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த நபர் அப்பகுதியில் சில நாட்களாக யாசகம் பெற்றுக் கொண்டு வந்தவர் என தெரியவந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை கைப்பற்றி உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மன்ற கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தைச் சார்ந்த 39 ஊராட்சிகளின் அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர், கழிவு மேலாண்மை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு முன்னதாக திருப்பரங்குன்றம் கந்த குரு வேத பாடசாலையில் வேதங்கள் முழங்க ஆசீர்வாதம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கந்தன் மலையின் புனிதத்தை பாதுகாக்கும் விதமாக குரல் கொடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆந்திர துணை முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. வேங்கை வயல் வழக்கில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையே சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கும் சனாதனவாதிகளை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.